World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக எப்பயுமே நம்மளுடைய முதலாவது பேச்சாளர் என்னுடைய அசிஸ்டண்ட் திரு விஜய புருஷோத்தமன் அவர்கள். சிறப்பாக வாஸ்து பயணத்தில் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடிய நபர். நிறைய இடங்களில் இப்போ எனக்கே நிறைய வாடிக்கையாளர்கள் வாஸ்து கூப்பிட்டாலும் நான் அவரை தான் சஜஷன் பண்ணுறேன். ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஆகாது, டெய்லி கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் ரெஃபர் பண்ணக்கூடிய நபரே அவர் தான். போயிட்டு எல்லாமே என்கிட்ட சொல்லிடுவார். அதே மாதிரி நிறைய அனுபவங்களும் அவர்கிட்ட இருக்கிறதுனால பர்சனலாகவே தனிப்பட்ட முறையில் நிறையா பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அதனால் இப்போ தொடர்ந்து வாஸ்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நிறையா பண்ணுறதுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாஸ்து நம்ம ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீடு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கணும். இதுதான் ஒரு வீட்டுடைய, நம்ம வீட்டுக்கும் ஒரு உயிர் உண்டு. வாஸ்துவோடைய முதல் தத்துவமே அதுதான். ஒரு வீட்டுக்குள்ளே போனோம்னா அந்த வீட்டில் உயிர் தத்துவம் இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணணும். அதெல்லாம் வாஸ்து அடிப்படையிலே நம்ம ஆரம்பிப்போம். ஒரு வீட்டில் உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னு சொல்ல முடியுது அப்படின்றதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அது வெறும் செங்கல், சிமெண்ட்டு, கதவு, ஜன்னல் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய நம்ம உடல் மாதிரி பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் வாஸ்து அப்படின்ற வீடு. அந்த வீடுகள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தனது அனுபவ கருத்துக்களை முன்வைக்குமாறு திரு விஜய புருஷோத்தமன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் பிரசஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் குலதெய்வங்களையும் முன்னோர்களையும் அனைத்து குருமார்களையும் மனதார வணங்கி இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். மேலும் வாஸ்து புருஷருக்கு ஓம் தத்புருஷாய வித்மஹே சதுர்புஜாய தீமஹி தன்னோ வாஸ்துதேவ பிரச்சோதயாத். பூமாதேவியே போற்றி போற்றி ஓம். இந்திர பகவானே போற்றி போற்றி ஓம். அக்னி பகவானே போற்றி போற்றி ஓம். யமதர்ம பகவானே போற்றி போற்றி ஓம். நைருதி பகவானே போற்றி போற்றி ஓம். வருண பகவானே போற்றி போற்றி ஓம். வாயு பகவானே போற்றி போற்றி ஓம். குபேர பகவானே போற்றி போற்றி ஓம். ஈசான்ய பகவானே போற்றி போற்றி ஓம். ஆகாய பகவானே போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஐயா அடியனுக்கு கொடுத்துள்ள தலைப்பு வீட்டின் வாஸ்து சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும். அப்போ ஐயாவுடைய எண்ணம் என்னன்னா, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணம். அதனால் தலைப்பு அவரே சூஸ் பண்ணிட்டார். வீட்டின் வாஸ்து சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும். அப்போ இது எப்படிங்க? எல்லாருக்குமே அவங்க வீடுங்கிறது ஒரு கனவாக இருக்கணும், அப்படி தானுங்களே? எல்லாத்துக்கும் வீடு ஒன்று வேணும். அது நல்ல வீடாக இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்குது தானே எல்லாம் பாடுபடுறோம், நல்லா இருக்கிறதுக்கு தானே உழைக்கிறோம். அப்போ எல்லாமே நல்லா இருக்கணும்னா அந்த வீடு நல்லபடியாக அமைச்சிக்கணும். ஜோதிடமும் வாஸ்துவும் இரு கண்கள். அப்போ என்னன்னா, ஜோசியம் வேறு வாஸ்து வேறு கிடையாது. ரெண்டுமே இணைச்சி பார்த்து தான் கரெக்டாக கட்டணும். அப்போ என்ன பண்ணுன்னா, அவரவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து ஜோதிடர்கள்கிட்ட போய் ஆய்வு செய்து, சார் எனக்கு எப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் எனக்கு இருக்குதா இல்லையா, கொடுப்புனை இருக்குதா இல்லையா, அப்படி கொடுப்புனை இருந்துச்சுன்னா எந்த இடத்துல வீடு கட்டலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கு வாஸ்து தெரிஞ்சிருந்தால் அவரே கூட்டிகிட்டு கொண்டு போய் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் கரெக்டாக நம்மளுக்கு உண்டான வீட்டை அமைச்சிக்கிட்டா எல்லாமே நல்லா நடக்கும். அப்போ வீட்டுக்குரிய கிரகம் எது, வீட்டுக்குரிய பாவம் எது? அப்போ 4ஆம் இடம், 4க்குண்டான அதிபதி எங்கே இருக்கிறாரு, அந்த அதிபதிக்கு பக்கத்தில் வீடு அமையும். அப்போ அதெல்லாம் நல்ல ஜோதிடர்கிட்ட அவங்கவுங்க ஜாதகத்தை கொடுத்து வீட்டு தலைவர், ஒரு சிலருக்கு வீட்டு தலைவருக்கு கட்டக்கூடிய யோகமாக இருக்கும்,
இல்லை மனைவி அவருடைய ஜாதகத்தில் மனைவி பேரில் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும், இல்லை அவருடைய குழந்தைகள் பேரில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். போனவரும் ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செஞ்சிட்டு இருந்தார். ஜாதகம் பார்த்தார். சார், நான் எல்லாத்துக்கும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு 40 வருஷம் அனுபவம், நான் இன்னும் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ரொம்ப மனம் நொந்து போய் கேட்டார். சார், எனக்கு எப்போ தான் சார் யோகம் வரும் அப்படின்னு கேட்டார். சார், உங்களுக்கு மகள் இருக்கிறா, மகள் கல்யாணமாகி ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்து தாத்தான்னு எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ தான் உங்களுக்கு யோகம் இருக்குன்னு ஒரு மனசு நொந்து போயிட்டார். அப்போ தான் சார் உங்களுக்கு கொடுப்பனை இருக்குது, அதுக்கு முன்னால் கொடுப்பனை கிடையாது. நீங்கள் பல பேர்த்துக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், பல பில்டர்ஸாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு சொந்த வீடு அமையலன்னு வருத்தப்படாதீங்க, இப்போ தான் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருக்கு அனுப்பிச்சி வச்ச உடனே சந்தோஷமாயிட்டார். இப்போ தெரியாமல் போய் நானும் பில்டர் தான், நானும் ஒரு வீடு கட்டுறேன்னு சொல்லி அவருக்கு சரியில்லாத நேரத்தில் வீடு கட்டி சின்னப்பட்டு சொல்கிறாரு இல்லைங்களா. நான் எத்தனை பேர்த்துக்கு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவார், அவரே வந்து சார் நான் எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுத்தேன், நான் வீடு கட்டினா இப்படி ஆகி போச்சு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால் அவரவர் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஆய்வு செய்யுங்க, எந்த இடத்துல வீடு கட்டினா நல்லாயிருக்கும். சப்போஸ் 4 சூரியனாக இருந்து சூரியன் 4 அருகில் சூரிய பகவான் அங்கே இருந்தார்னா ஒரு அரசு அலுவலகம், அரசு சார்ந்த பள்ளிகள் அருகில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே கேது பகவான் பக்கத்தில் இருந்தார்னா 4 அருகில் கேது பகவான் இருந்தார்னா சந்துக்குள்ளாரியோ ஒரு விநாயகர் கோயில் அருகிலேயோ அல்லது கிறிஸ்டின் சர்ச்சிலேயோ அல்லது கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன் பக்கத்துலேயோ இருக்கும். வளைந்து நெளிந்து ஒரு மெயின் ரோட்டில் இருக்காது, வளைஞ்சி போய் ஒரு முட்டுச்சந்தில் இருக்கும். போன மாதம் எங்களுடைய சொந்தக்காரர் 15 வருஷம் ஆச்சு, அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் கோயம்புத்தூரில். போயிட்டு வீடு எல்லா ஜாதகத்தையும் தான் ஜாதகம் பாருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்தா எல்லாத்துக்குமே வந்து தனுசு லக்னம், தனுசு ராசி, எல்லாமே தனுசு லக்னம், தனுசு ராசி. நார்மலாக ஜோசியர் என்ன சொல்லுவாங்க, தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தையும் எடுத்துக்கணும். அப்போ காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், தனுசு ராசிக்கு அது 8ஆம் இடம். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலாக தனுசு ராசிக்கு அவங்க யார் பேரில் இருக்கிற வீடு வாங்கக்கூடாது, வீடு வாங்கி என்றைக்கு கிரயம் பண்ணால் அன்றைக்கி பிரச்சனை ஸ்டார்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அவருக்கு அமைஞ்ச வீடு கரெக்டாக முட்டு சந்து, அதுக்கு மேலே ரோடு கிடையாது, கரெக்டாக கார்னர் வீடு, சூப்பர் நல்லா இருக்குங்க, அமைப்பு உங்களுக்கு நல்லா அமைஞ்சிச்சு வீடு. மெயின் ரோட்டில் ஒரு நிலம் இருக்குது, என்ன பண்ணலாம் மாப்பிள்ள அப்படின்னாரு. அந்த நிலம் வேணாம், இதுதான் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாத்தோடைய அப்பா மகன் அம்மா அப்பா மகன் 3 பேர்த்துக்குமே தனுசு ராசி, தனுசு லக்னம். பொதுவாக பார்த்தா என்ன சொல்லுவோம், தனுசுக்கு 8ஆம் வீடும், காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு அந்த 4ஆம் இடம் கடகம். அப்போ என்ன பண்ணுவோம், சார் உங்கள் என்னைக்கு வீடு கட்டி உங்கள் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி பால் காய்ச்சி உள்ளார போகிறீங்களோ அன்றைக்கிலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட்டுன்னு சொல்லுவோம். இல்லைனா உங்கள் பேரில் வீடு வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவோம். உங்கள் மகள் பேரில் இப்போ யார் பேரில் நான் ஒரு ஃபேமிலியில் 3 பேர் தான் இருக்கிறாங்க, யார் பேரில் நான் வீடு வாங்குன்னு சொல்கிறதுக்கு கரெக்டாக முட்டுச்சந்து அமைதி கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அதேமாரி 4ஆம் இடத்து அதிபதி அருகில் ராகு இருந்தால் மெயின் ரோடு, நீளமான ரோடு, ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, மெயின் ரோட்டில் வீடு அமையும். இப்படி தான் அமையும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை கட்டி நல்லா வாழ்ந்தால் எல்லாமே நல்லா நடக்கும். அதேமாரி வீட்டுக்கு உச்சம் நீச்சம் நல்ல பாகம் கெட்ட பாகம் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு ரூமுக்கும் உச்சபாகத்தை பார்க்கணும், ஒவ்வொரு அறைக்கும் உச்சபாகத்தை பார்க்கணும், ஒவ்வொரு அறையிலும் எந்த பக்கம் வெயிட்டு வைக்கணும், எந்த பக்கம் வெயிட்டு வைக்கக்கூடாது, எந்த பக்கம் வந்து காலியாக விடணும், எந்த பக்கம் வந்து குழந்தைகள் அறை அமைக்கணும், எந்த பக்கம் வீட்டின் தலைவருடைய அறை அமைக்க வேண்டும், எந்த பக்கம் வந்து ஒரு வரவேற்பு அறை அமைக்க வேண்டும். எல்லாமே கணிதம் தான், எல்லாமே வாஸ்து சாஸ்திரம்தான், மனையடி சாஸ்திரம்தான்.
அப்போ ஒரு வீட்டை வந்து இப்போ சொல்கிறத வச்சு நான் அப்படியே போய் செஞ்சிடக்கூடாது. ஒரு ஜோதிடர் அணுகி, ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் அணுகி, டிகிரி வைஸ் உங்கள் வீட்டை வந்து அமைச்சு, ஏன்னா சிலது வந்து கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கும். அப்போ என்னான்னு சொல்லுவீங்க? ஈசானிய பாகத்தை என்னன்னு சொல்லுவீங்க? அக்னி மூலை என்னன்னு சொல்லுவீங்க? நைருதியை என்ன சொல்லுவீங்க? வாயுமொழி என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ சில வீடுகள் இந்த மாதிரி குறுக்கில் அமைஞ்சிரும். கிழக்கு இல்லாமல் மேற்கு இல்லாமல், வடக்கு இல்லாமல் தெற்கும் இல்லாமல் அமைஞ்சிரும். அப்போல்லாம் போய் அது என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம், அது கிழக்கு பார்த்த வீடுன்ட்டு. அது நேர் கிழக்கு இருக்காது. அப்போ ஒவ்வொரு அறையிலையும் உச்ச நீச்சம் பார்த்து, ஒவ்வொரு அறையிலையும் எந்த பொருள் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்து அமைச்சிக்கிட்டா வீட்டு வாஸ்து நல்லா இருக்கும். அப்படி அமைஞ்சால் எல்லாமே சரியாக நடக்கும். அதுக்கடுத்ததாக ஒரு நல்ல வீடு, ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நல்ல வீடு இந்த இடத்துல அமைக்கலான்னு சொல்லி அமைச்சிக்கிட்டீங்க. அமைக்கிறதுக்கு அஸ்திவாரம் போடுறீங்க, பூமியை வந்து சோதிக்கிறீங்க. பூமி நல்ல பூமியாக எப்படின்னு சோதிக்கிறீங்க. அதில் பூமியில் ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்த்துக்கிறீங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன, நம்ம பஞ்சபூதங்களானது இந்த உடம்பு, வீடு எல்லாமே பஞ்சபூதங்கள் தான் இந்த பூமி தத்துவம். அப்போ பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போய் ஒரு வீடு கட்ட நிர்ணயம் செஞ்சு விட்டால் முதல்ல குலதெய்வ வழிபாடு செஞ்சிடணும். குலதெய்வ வழிபாட்டிலிருந்து பிரசாதத்தை வாங்கி கொண்டு சேகரிக்க வேண்டும் நல்ல நாளில். அதே மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு, அப்போ திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவானைக்காவல், திருக்காளஹஸ்தி, சிதம்பரம், இதெல்லாம் போயிட்டு பஞ்சபூத ஸ்தலங்களில் போய் அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்லேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து அதை சேகரித்து வச்சுக்கணும். அப்போ பூமி பூஜை அஸ்திவாரம் தோன்றப்ப அந்த அஸ்திவாரத்தில் என்னென்ன பொருட்கள் அந்த பிரசாதத்தெல்லாம் போட்டு முதல் செங்கலையும் அதேமாரி செங்கலையும் வந்து பூஜை செஞ்சு தராங்க. இப்போ மண்ணச்சநல்லூர் பூமிநாத சுவாமிகள் கோயில்லையும் தராங்க. பொன்னமராவதி செவலூரில் அங்கே இருக்கிற பூமிநாத சுவாமிகள் கோயில்லையும் தருவாங்க. நம்ம திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய அங்கேயும் வந்து விஸ்வகர்மா. அப்போ விஸ்வகர்மா வழிபாடு மகாபாரத்திலே இருக்குது. அப்போ டெம்பரரி வீடு அமைச்சு கொடுத்துருக்கிறார். அப்போ விஸ்வகர்மா அந்த சூழ்ச்சியிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது அமைச்சு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த விஸ்வகர்மா வழிபட்ட சிவலிங்கம் திருவாரூரில் இருக்குது. அங்கேயும் வந்து விடியற் காலையில் பூஜை செஞ்சு அங்கே செங்கலை பிரசாதமாக தர்றாங்க. அந்த செங்கலை வீட்டுக்கு வந்து பூஜை செய்து செவ்வாய்க்கிழமை பூஜை செஞ்சு, அதுக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தர நேரத்தில் பூஜை செஞ்சு அதை வந்து முதல் செங்கலாக, இப்போ அஸ்திவாரம் பேஸ்மெண்ட்லாம் போட்டு மேலே பில்டிங் எழுப்புறோம் இல்லையா, அப்போ முதல் செங்கலாக வைத்து கட்டக்கூடிய சூழ்நிலை கட்டினால் நல்லபடியாக வாஸ்துப்படி வீடு அமையும். அதே மாதிரி என்ன தசா புத்தி சொல்லுவோம் இல்லைங்களா, அஷ்டமாதிபதி. இப்போ எல்லாருமே யூடியூப் பார்க்குறாங்க சார், அவங்களே வந்து கொஸ்டினும் அரைஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. சார் எனக்கு 7.5 நடக்குது, அஷ்டமச்சனி நடக்குது, அர்த்தாஷ்டமச்சனி நடக்குது, 8 குடியினுடைய திசை நடக்குது, 6 குடியினுடைய திசை நடக்குது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. எந்த மோசமான திசை நடந்தாலுங்க சார், வீட்டில் நல்ல வீடாக அமைச்சிக்கிட்டா அந்த வீட்டுக்குள்ளார போனனாவே எல்லாமே சரியாக போயிடும். இப்போ ஐயா சொன்னார் இல்லைங்களா, வீடு வாஸ்துபடி நல்லா அமைச்சிட்டா எப்பேற்பட்ட திசை மோசமான திசை வந்தாலும் அந்த வீடு வந்து சரி பண்ணி கொடுக்குறோங்க. அதுதான் வந்து மகாபாரதத்தில் இவர் விஸ்வகர்மா பில்டிங் பண்ணி கொடுக்குறாரு இல்லைங்களா. அப்போ என்ன அவங்க பஞ்சபாண்டவர்கள் இறந்துட்டாங்களா? தப்பிக்க வச்சுட்டாரா இல்லையா? எந்த ஒரு மோசமான திசையாக இருந்தாலும் அந்த வீடு நல்லபடியாக அமைஞ்சால், அதே மாதிரி நம்ம என்றும் 16 எல்லாம் எப்படி வாழ்த்துவோம், 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துவோம். அதே மாதிரி மார்க்கண்டேயன் கதை ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு 16 வயதிலேயே அவருடைய ஆயுள் அவ்வளோதான் சொல்லி எழுதிடுறாங்க, சித்திரகுப்தர் எழுதிடுறாரு. அப்போ அவர் போய் வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிடுறார். அந்த நேரம் வர்றப்ப யமதர்மராஜன் பாசக்கயிற்றை போய் வீசுறாரு. அப்போ சிவனுக்கும் சேர்த்து வீசுறார்.
அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் போய் காப்பாற்றப்படுகிறார். அப்போ எவ்வளோ மோசமான திசையாக இருந்தாலும் ஒரு வீடு நல்லபடியாக வாஸ்துபடி அமைஞ்சிட்டா நம்மளுக்குன்னு இந்த பூமியில் நம்மளுக்குன்னு விதிக்கப்பட்டிருப்பாங்களே அவரவர் ஆயிலும் என்ன பிரம்மன் என்ன எழுதுறார், அவரவர் ஆயிலும் தான் தலையெழுத்தில் முதல் எழுதுறார். மரணங்களும் சிவனவன் தலையெழுத்தை தொடங்கும் முன்னே எழுதி வச்சிட்டாரு. அப்போ நம்மளுக்கு இந்த பூமியில் என்ன ஆயுள் காலம் இருக்குதோ அதை நல்லபடியாக முடிச்சுட்டு நல்லபடியாக இதை இங்கே இந்த பூலோகத்தில் நம்ம ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் நல்லபடியாக இருந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த வாஸ்து நல்லபடியாக அமைஞ்சால் நல்லபடியான சூழ்நிலையை உருவாகும். அதனால் எதுக்கு அந்த வாஸ்து பார்க்காம போய் ஒரு வீட்டை கட்டுவானே, ஒரு ஆலோசனை யாருக்கிட்டையும் ஆலோசனை பண்ணாமல் ஒரு வீட்டு கட்டுவானே. அதனால் நல்லபடியாக வீடை கட்டுங்க. இப்போ நம்ம போய் உங்களுக்கு விளக்கத்தை சொல்கிறேன் நான். அப்போ வீட்டில் இதுதான் ஒரு உச்சம் நீச்சம், கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு. அப்போ கிழக்கில் இந்த சிவப்பு போட்டிருக்கிறதுலாம் நல்ல பாகம், உச்ச பாகம்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் நீச்ச பாகம்னு சொல்லி சொல்லுவோம். வீட்டின் வாசலில் இருந்து ஒவ்வொரு அறையிலும் இதை கடைப்பிடிக்க வேண்டும். அப்போ கிழக்கு பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா இது உச்ச பாகம், இது நீச்ச பாகம். வடக்கு பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா இது உச்ச பாகம், இது நீச்ச பாகம். மேற்கு பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா இது உச்ச பாகம், இது நீச்ச பாகம். தெற்கு பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா இது உச்ச பாகம், இது நீச்ச பாகம். ஒவ்வொரு அறையிலையும் இதே மாதிரி பார்க்கணும். இப்போ சென்னையெல்லாம் பார்த்தோம்னா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே கட்டிடுவாங்க, அப்படியே ஆப்போசிட்டாக கட்டிடுவாங்க. அப்போ அந்த நிறைய இடத்துல இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் செப்பரேட் ஹவுஸ்லேயும் இதே மாதிரி தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரே பக்கமாக வச்சுறது, ஒரு பக்கம் நீச்சமாகவும் ஒரு பக்கம் உச்சமாகவும் இருக்கும். அதுக்கு போய் வேறு என்ன ரெமெடி கொடுக்க முடியும்? உச்ச பாகத்தில் இருக்கிற ரூம்லேருந்து நேராக வெளியில் போகணும்னா ரெமெடி கொடுக்க முடியும். ஆனால் நல்லபடியாக அமைச்சிக்கிட்டா எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த அமைப்பில் ஒரு வீட்டின் வாசலும் வீட்டின் எல்லா அறைகளும், பாத்ரூம் முதல் கொண்டு சொல்கிறேன் நான், பாத்ரூம், கழிவறை, குளியலறை, எல்லா அறையுமே, பூஜை அறையிலேருந்து எல்லாமே இந்த அமைப்பிலே நம்ம வீடு கட்டணும். கட்டுனா கரெக்டாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி மனையடி சாஸ்திரமும் பார்த்து தான் கட்டணும். மனையடி சாஸ்திரமும் பார்த்து கட்டணும், உயரமும் பார்த்து கட்டணும். சில பேர் 10 அடி உயரங்கிறாங்க, ஆனால் 10 அடிக்குள்ளாரே டைல்ஸு போயிடுது. மேலேயும் ரூஃப் பார்த்தா 9.5 அடியில் நிற்கிது. அதுவும் வாஸ்து சரி கிடையாது. நம்ம 10 அடினா நம்ம என்ன பண்ணுவோம்னா 11 அடி ஹைட்டுக்கு இப்போ நம்ம முட்டு இது ரெடி பண்ணி கொடுப்போம். அப்போ 11 அடி ஹைட்டு போட்டோம்னா தான் கீழே டைல்ஸு ப்ளஸ் அந்த டார்ஸ் ஊற்றுறப்ப, மோல்டிங் போடுறப்ப, ஃபினிஷிங் பண்ணுறப்ப 10.5 நிற்கும். 10.5 அடி நின்னால் மட்டும்தான் அது கரெக்டான வாஸ்து. அதான் பூமி ஒரு மனிதன் வசிப்பதற்குண்டான சூழ்நிலைகள். அப்போ தான் அந்த காற்றினுடைய கன அளவு, ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, நல்லபடியாக ஆக்சிஜன் கிடைச்சாதான் அந்த இடத்துல நல்லபடியாக நம்ம வசிக்க முடியும். நம்ம நிம்மதியாக வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக ஒரு இடத்துக்கு உட்காரணும்னா, ஒரு உசாப்பாடான்னு சொல்லிட்டு உட்காரணும்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை வீட்டில் தான் நல்லபடியாக இருக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஜாதக கட்டம் இதுவும் ஒன்று தான். அப்போ ஜாதக கட்டத்தில் மேஷத்துலேருந்து காலபுருஷ தத்துவம் வந்துடுவோம். கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. அப்போ கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. அவரவருடைய ஜாதகத்தில் நாளுக்குடையவன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கணும். அதேமாதிரி நாளுக்குடையவனுடைய அருகில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கணும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கவுங்க வீட்டை அமைச்சிக்கணும். அப்படி வீட்டை அமைச்சு கரெக்டாக வாஸ்துப்படி அமைச்சா கட்டாயம் நல்லா செழிப்புடன் வாழலாம், 16 பெற்று பெருவாழ்வு வாழலாம். அதே மாதிரி ஒரு வீடை எப்படி பண்ணுறது, ஒரு பூமியை சதுரமான பூமி, அதுக்கடுத்ததாக செவ்வகம், 2 தவிர வேறு எங்கேயுமே இதுலேயுமே கட்டிங் வரக்கூடாது. இந்த மாதிரி அமைப்போ
இந்த மாதிரி அமைப்போ இந்த மாதிரி அமைப்போ தவறான அமைப்பு. எங்கேயுமே வந்து கட்டாக இருக்கக்கூடாது. கட்டானா அந்தந்த பாகம் கட்டு. இப்போ ஈசானியம் கட்டானா சன்னதி வளர்ச்சி கட்டு. அப்போ வடமேற்கு மூளை வாயு மூளை கட்டானா கம்யூனிகேஷனே கட்டு. எந்த வித தொலைத்தொடர்பும் வராது. வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இதிலே தான் போயிட்டுருக்கோம். அதேமாதிரி நைருதி திடீர் இழப்பு, அடிக்கடி மருத்துவ செலவு, வளர்ச்சி இல்லை, சேவிங்ஸ் இல்லை. நல்ல நைருதி கட்டானவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சம்பாதிப்பாங்க. சம்பாத்தியம் வரும். சார் கோடி கோடியே சம்பாதிக்கிறேன், ஆனால் வந்து எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த இடத்துல செப்டிக் டேங்கோ ஒரு நீர்நிலைகள் ட்ரைனேஜ் போகக்கூடிய சூழ்நிலையில் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே ஒன்றுமென்னா திடீர் இழப்பு, ஒரு பின்மண்டையில் காயம், வழிக்கிட்டு விழுவுறது, பாத்ரூமில் வழிக்கிட்டு விழுவுறது, இந்த மாதிரிப்பெல்லாம் நடக்கும். அதேமாதிரி கிழக்கு அடைச்சிருந்தாலும் பெண்களுக்கு பய உணர்வு உண்டாகும். வெளியில் போனவங்க வீடு பத்திரமா திரும்புவாங்களோ, என்ன நடக்குமோ. நேற்று கூட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். சார் எங்கள் மனைவிக்கு பிபி ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. என்னன்னா சார் நாங்கள்லாம் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறோம், என்ன ஆயிருமோ ஏது ஆயிருமோ அடிக்கடி ஃபோன் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. டாக்டர் கிட்ட போனால் ஒன்றுமே இல்லை, தேவையில்லாத ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பாகத்தையும் சரியாக அமைக்காவிட்டால் இந்த மாதிரி சூழ்நிலையும் அமையும். அதே மாதிரி எல்லாமே பஞ்சபூத தத்துவங்களும் சொல்லியிருக்கேன். இப்போ பஞ்சபூத தத்துவங்கள்னா என்ன? இது நெருப்பு, நிலம், காற்று, நீர். நெருப்பு, நிலம், காற்று, நீர். நெருப்பு, நிலம், காற்று, நீர். இப்போ எல்லாமே பஞ்சபூத தத்துவங்களும் திசைகளும் அஷ்ட திக்குகளும் இந்த இடத்துல வந்துடுச்சு. அப்போ கிழக்கு மேற்கு தப்பாக இருந்துச்சுன்னா எப்படி போய் வீடு அமைப்பீங்க? கிழக்கு மேற்கும் நடுவில் கிழக்கு இல்லாமல் வடக்கு இல்லாமல் கிழக்கு இல்லாமல் மேற்கு இல்லாமல் நடுவில் ஒரு இதில் வீடு அமைப்பது. ஒரு சில இடத்துல பில்டிங் பார்த்துருப்பீங்க, காம்பவுண்ட் மட்டும் ஒரு கோணையாக இருக்க, வீடு வந்து நல்லா கரெக்டான திசையில் இருக்கும். அது வந்து நல்ல வீடு. நீங்கள் வந்து என்ன இப்படி பைத்தியகாரத்தனமாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுடைய காம்பவுண்ட் கரெக்டாக கட்டிட்டாங்க, வீட்டை வந்து சரியான திசையில் அமைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த பக்கம் போனீங்கன்னா திருச்செங்கோட்டில் அந்த வீட்டு அமைப்பை பார்க்கலாம். திருச்செங்கோடு டு சேலம், திருச்செங்கோட்டிலேருந்து குமரமங்கலம் அந்த லைனில் வீட்டை பார்க்கலாம். ஒரு சிலர் வீடு இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அறையும் இந்த இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அறையும் இது மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வீட்டில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. ஏதாவது திருத்தம் செய்ய முடிந்தால், திருத்தம் வாஸ்துல எந்த விதமான எந்திரமோ தந்திரமோ மந்திரமோ கிடையாது. பில்டிங்கை இடித்து கட்டுவது தான் ஒரே ஒரு வழி. வேற எதையுமே சரி செய்ய முடியாதுங்கிறதுனால மற்ற இடத்துல பரிகாரம் செய்யலாம். ஜாதகத்துக்கு பரிகாரம் சொல்லலாம், அதுவும் கொடுப்புனை இருந்தால் பரிகாரம் சொல்லலாம். ஆனால் வீட்டிற்கு பரிகாரம் சொல்றதுக்கு அந்த இடத்துல எல்லாம் ஒட்டி கட்டிக்கிட்டா என்ன பண்ண முடியும்? பக்கத்தில் புது சவுறு. என்றைக்குமே பொது சவுறு என்றைக்குமே கட்டாதீங்க. தனித்தனியாக இண்டிவிஜுவல் நம்மளுடைய இடம் போனாலும் பரவாயில்லன்னு தனியாக கட்டணும். பொது சுவர் கட்டினா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ கிழக்கில் பொது சுவர் கட்டினா கட்டாயம் ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு கிழக்க இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்களுக்கு இந்த நேரம் சரியில்லை, தசாபுத்தி சரியில்லை, அவங்க சரியில்லைன்னா நம்மளும் நல்லா இருக்க முடியாது. இப்போ தலைப்பினால தான் வாழும் வரும். அதனால் என்றைக்குமே வந்து அந்த பொது சுவர்ங்கிறது என்றைக்குமே போகாதீங்க. தனி இண்டிவிஜுவல் காம்பவுண்ட். அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்கவுங்க இறந்தவருடைய சவத்தை பூமியில் அவங்கவுங்க பொதிச்சுட்டு போயிடுவாங்க. அது வந்து அந்த காலத்து வழக்கம். இந்த காலத்தில் ஒரு பூமி மனம் வாங்குறப்ப அதை கட்டாயம் சல்லிய தோஷம் இருக்கிறதா என்று சரி பார்த்து பூமியை வந்து செக் பண்ணி தான் வாங்கணும்.
அப்போ செக் பண்ணி வாங்குறப்ப அந்த சோதனை செய்கிறப்ப அதில் தெரிஞ்சிடும் சல்லிய தோஷம் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அதேமாரி ஜாதகப்படி 3ஆம் இடம் முடக்காகி போனால் 3ஆம் இடம் முடக்காகி போனால் அவர் வாங்கக்கூடிய பூமி சல்லிய தோஷம் கட்டாயம் இருக்கும். அப்போ அந்த பூமியை வாங்கி கட்டி என்னைக்கு பால் காய்ச்சி குடி போகிறாரோ அதை கட்டாயம் அந்த பாதிப்புகள் ஸ்டார்ட் ஆயிடும். அதேமாதிரி 4ஆம் இடத்துல மாந்தி புலிகள் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறப்ப அந்த இதுலேயும் ஏன்னா 4ஆம் இடங்கிறது தான் வசிப்பிடம். அப்போ 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறப்ப கட்டாயம் அந்த இடத்துலையும் ஒரு தோஷம் இருக்கும். அப்போ 3ஆம் இடம் முடக்கானால் அந்த பூமி கடன்பட்டவர் பூமி சொல்கிறான்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ கடன்பட்டவர் பூமின்னா ஏதோ ஒரு சூழ்நிலையால் ஒரு விற்க வேண்டிய சூழ்நிலை எப்படி இவருங்க அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதை பண்ணுறப்ப அந்த சல்லிய தோஷம் இவருக்கும் அப்படியே தான் இருக்கும். என்ன பணம் காசு வச்சுருந்தாலும் கடனாளியாக ஆகக்கூடிய சூழ்நிலை, அவர் என்ன பாதித்தாரோ அதே பாதிப்பு இவருக்கும் வரும். அதனால் நல்லதை நினைப்போம். இங்கே ஐயா சொன்ன மாதிரி வீட்டின் வாஸ்து சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும். அப்போ வீட்டின் வாஸ்து சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும். அப்போ எங்கள் ஐயாவுடைய தாரக மந்திரம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலய நிறுவனரின் தாரக மந்திரம் எல்லாம் எல்லாருக்கும் நமக்கு கிடைக்கட்டும். அப்போ எல்லாமே சரியாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே சரியாக இருந்தால் எல்லாமே நல்லா கிடைக்கும். அப்போ ஒரு வீட்டின் வாஸ்தை இப்போ நான் சொல்கிறது நீங்கள் காதில் வாங்கிக்கோங்க, நல்லது தான். இருந்தாலும் ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து இப்போ இருக்கிறத அந்த இதை பார்த்துக்கோங்க. ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து, சார் நாங்கள் எங்கள் வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருக்குதா, பூமி தோஷம் இருக்கா செக் பண்ணி, ஏன்னா ஒவ்வொன்றும் டிகிரி வைஸ் செக் பண்ணணும். ஒரு 13 டிகிரி ஒரு டாலரன்ஸ் இருக்குது. 13 டிகிரி ஒற்றுக்கொள்ளப்படுகிறது. 13 டிகிரிக்கு மேலே போனால் அதனுடைய அமைப்பே வேறு மாதிரி போயிடும். அதனால் டிகிரி வைஸ் பாகை மானி காம்பஸ் வச்சு செக் பண்ணணும். ஒரு பெண்டுலம் வச்சு இந்த இடத்துல ஏதாவது தோஷம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஜாதகப்படியும் செக் பண்ணணும். ஜாதகப்படி எந்த காலகட்டத்தில் வீடு அமைக்கணும், யார் பேரில் வீடு அமைக்கணும், யார் பேரில் வீடு அமைக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைகளை ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து நிபுணர்களையோ நல்ல ஜோதிடர்களையோ அணுகி வீட்டின் வாஸ்தை அமைத்து கொள்ளும்படி தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக நேயர்களை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போ வீடு வாஸ்து சரியாக இருந்தால் 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழலாம். இந்த ஆவினி அவிட்டம் திருநாளில், இந்த பௌர்ணமி திருநாளில் எல்லாம் முழு மதி, அப்போ முழு நிலவு, அப்போ முழு நிலவுங்கிறது இருந்தால் மனசு நல்லா இருக்கும். அப்போ நல்ல மனசோட நல்ல வீடு வாஸ்தோட எல்லாம் பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்தி அடியேனுக்கு வாய்ப்பளித்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயமின் நிறுவனரும் எங்களுடைய குருநாதருமான டாக்டர் MKR அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உலகெங்கும் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இந்த கேமரா கருவிகளை இயக்கிக் கொண்டிருக்கும் திரு கதிரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு அடியனுடைய சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடியனுடைய ஃபோன் நம்பர் 9751888532 97 51 88 85 32. வாஸ்து ஜாதகம் பார்க்க அடியனை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பரிலும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
மிகவும் அற்புதமாக ஒரு வாஸ்து அப்படிங்கிறது முறையாக எப்படி இருக்கணும் அப்படின்றத விட இன்றைக்கி நம்ம என்னென்னா கால சூழ்நிலை இப்படி தான் ஒரு வாஸ்து அமைக்கணும். ஒவ்வொரு ஊரில் அந்த ஊருடைய தன்மை என்னென்ன கிரகங்கள் அங்கே இயங்குது அப்படின்ற விஷயங்களை ஆய்வுகள் பண்ணால் தான் ஜாதகத்துக்குள்ளேயே போக முடியும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம பள்ளிப்பாளையம் எங்கள் ஏரியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மேக்ஸிமம் எல்லா ஜாதகத்துலேயுமே செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா சுக்கிரன் ராகு, செவ்வாய் ராகு, சனி ராகு, ஓகேங்களா, இந்த தொடர்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இயல்புகள்லாம் நாங்கள் செக் பண்ணும்போது என்னடா 1/1 வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நம்ம ஜாதகத்தை ஆய்வுகள் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் 140 கோடி போயிடுச்சு இந்தியாவில், ஓகேங்களா. அந்த கிரகத்துடைய தன்மை அதிர்வுகள் அந்த ஜாதகத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அந்த காம்பினேஷனோட பொருந்தி வருதான்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி தான் வாஸ்துவோம். ஒருத்தர் மாதிரியே ஒருத்தருக்கு இருக்காது. சில பேருக்கு இது ஆகாதமோ, சில பேருக்கு அது நல்லாயிருக்கும். எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்தது. ஸோ அதை நேரடியாக பார்க்கும்போது மட்டும்தான் வாஸ்துவை பொறுத்தவரையிலும் ஜாதகத்தை நீங்கள் ஆன்லைனில் உட்காந்தே பார்த்துக்க முடியும். எந்த நாட்டில் இருந்தாலும் நாங்கள் எப்போ வேணால் பார்க்க முடியும். வாஸ்து அப்படி பண்ணவே முடியாது. வாஸ்து பொறுத்தவரை டிகிரி அடிப்படையில் கரெக்டாக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க, வேணுன்றவங்க ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களுக்கு புத்தகம் கொடுத்து சிறு கௌரவம் செய்கிறோம். வாழ்த்துக்கள்.